பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? என் ஆத்துமாவை, நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாய் இருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவும் சோர்ந்து போயிருக்கிறதா? கர்த்தர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, தம்முடைய நாமத்தின் மித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்ப அவருடைய நாமத்தின் மித்தம் நம்ம கேட்கும்போது அவருடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற, உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 4வது வசனம் சொல்லுவாங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அன்றைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. இப்ப மரணம் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியனை தேற்றும். அல்லேலூயா. நான் சொல்லவில்லை மரணம் வராது என்று நான் சொல்லவில்லை. மரணம் வரும். மரணமே வந்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, இன்றைக்கு கண்ணை மூடணும்னால் ஆண்டவரோடு இருப்போம். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். நான் தேவனோடு இருப்பேன் அப்படி என்று ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க. ஆண்டவரே எனக்கு ஜீவனை கூட்டி தாருங்க. பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு ஜெபித்த வேளையில ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்னார். ஆனால் எசேக்கியா செவருபுறமாய் திரும்பி ஜெபித்தார். ஆண்டவரே, நான் உண்மை உத்தமா இருந்தேன் என்று சொல்லி ஜெபித்த வேளையில 15 வருடத்தை எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தாருங்க. அப்ப நம்முடைய தேவன் கூட்டி கொடுக்கிற தேவன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியனை தேற்றும். அப்ப அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தேற்றி நம்மை நடத்துகிற, உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மே துதிக்கிற சோத்திரையா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மே துதிக்கிற சோத்திர. ஆண்டவரே, உடைய பரிசுத்த கரத்துல ஒரு விசையா எங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்துல தருகிறோம். தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வென்று கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.